ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 12ஆம் பகுதி வசுந்தரா என்னும் புவிமகள். நாராயணன் அடுத்து நாரத முனிவரிடம் பூதேவி, புவிமகள் என்று பல பெயர்களில் பேசப்படும் வசுந்தரா குறித்து கூறலானார். மது கைடபர்களின் கொழுப்பினால் ஆனதனால் அதனை மேதினி என்கின்றனர். ஆனால் அது சரி அல்ல. மேலும் மது கைடபர்களுக்கு முன்பே பூமி இருந்தது. ஒருவேளை அந்த அரக்கர்களின் கொழுப்பு பூமியில் சேர்ந்திருக்கலாம். எனவே உலகம் எவ்வாறு தோன்றியிருக்கும் என்பதனை நாராயணர் கூறுகிறார். பிரளயத்தினால் உலகம் நீரினில் மூழ்கிய போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பெரிய உருண்டையை தன் உடலிலிருந்து எரிய, அது பல ஆண்டுகள் மிதந்திட, அதன் துளைகள் கடின பொருள்களால் மூடிட அந்த உருண்டையே நீரிலிருந்து வெளிப்பட்டது. இவ்வாறு தோற்றமும் மறைவும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. வராக கல்பத்தில் பிரம்மதேவர் மூழ்கியுள்ள புவியை வெளிக்கொண்டு வருமாறு வேண்டிட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை கொன்று புவியை மீட்டார். எனவே புவிமாது வராகத்தின் மனைவியாக, அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பத்தினியாக கருதப்படுகிறது. இந்நிலையில் பூமி தேவி அங்காரகனை ஈன்றாள். இதனால் வராகமூர்த்தியின் கூற்றுப்படி நிலத்தை பயிரிடுவதற்கு முன்பும், அதில் இல்லம் கட்டும் முன்பும், புதுமனை புகும் போதும், கிணறு, ஏரி, குளம் அமைக்கும் போதும் பூமி பூஜை செய்யப்படுகிறது. அச்சமயம் நெய்வேத்தியம் செய்யக்கூடிய பொருள்கள் முத்துக்கள், ரத்தினங்கள், சங்குகள், விளக்கு, புத்தகம், மலர்கள், துளசி இலை, ஜபமாலை போன்றவை. இவற்றை அப்படியே பூமியில் வைக்காமல் ஒரு தட்டில் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். இவ்வாறு தோன்றிய பூமி அல்லது வசுந்தராவிற்கு பல காரண பெயர்கள் ஏற்பட்டன. அவை உர்வி, இஜ்ஜே, ஷலனி, ஷிதி, காசியபி, விசுவாம்பவை, அனந்தை, பிருத்திவி என்பவை. 12ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.